ஷடாய் வல்லவரே, உம்மை பாடுவே. எல்ரோயி காண்பவரே, உம்மை போற்றுவே. காலை மாலை உம்மை புகழ்வே, கருத்தாய் நித்தமும் உம்மை புகழ்வே. காலை மாலை உம்மை புகழ்வே, கருத்தாய் நித்தமும் உம்மை புகழ்வே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு இறைவனே என்றும் உம்மை புகழ்வே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு இறைவனே என்றும் உம்மை புகழ்வே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலை மாலை உம்மை புகழ்வே, கருத்தாய் நித்தமும் உம்மை புகழ்வே. ஷடாய் வல்லவரே, உம்மை பாடுவே. சடாய் வல்லவரே, உம்மை பாடுவே. எல்ரோயி காண்பவரே, உம்மை போற்றுவே. எல்ரோயி காண்பவரே, உம்மை போற்றுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலை மாலை உம்மை புகழ்வே, கருத்தாய் நித்தமும் உம்மை புகழ்வே. காலை மாலை உம்மை புகழ்வே, கருத்தாய் நித்தமும் உம்மை புகழ்வே. யாவே ரபா மருத்துவரே, உம்மை பாடுவே. இயேசு புகழ். அனைவரும் இறை பிரசன ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். அமைதியாக அனைவரும் எழுந்து நின்று இந்த இறை பிரசன ஜெபத்திலே இணைவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. வாருங்கள், நம் ஆண்டவர் முன்பாக தாழ்பணிந்து நாம் அனைவரும் இணைந்து நமது உள்ளத்தை ஆண்டவர் பால் உயர்த்தி தூய ஆவியானவரின் துணை வேண்டி அவருடைய அருளையும் இரக்கத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருக்குள் நாம் வாழவிருக்கின்ற இந்த நாளையும் அர்ப்பணித்து நம் உள்ளத்தை ஆண்டவர் பால் உயர்த்தி கடவுளினுடைய பிரசன்னத்தை உணர்வோம்.
தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். எல்லாம் வல்லவரே, அனைத்திற்கும் காரணரே, படைகளின் ஆண்டவரே, படைப்புக்கள் அனைத்தின் ஆண்டவரே, வாழ்கின்றவரே, வாழ்விக்கின்ற இறைவா, உம்மை போற்றுகின்றோம். காண்கிறவரும் காக்கின்றவருமான எம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் மீது அக்கறை கொண்டவரும் எங்களுக்காய் அதிசயங்கள் செய்கிறவரும் அடைக்கல பாறையுமான இருக்கின்ற இறைவா, உமக்குள் நாங்கள் அடைக்கலம் புகுகின்றோம். அனைத்தையும் திட்டமிட்டவரும் செயல்படுத்துகிறவருமான ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். உமது அன்பையும் அருளையும் விண்ணக ஆசீரையும் இன்றைய நாளில் எங்கள் மத்தியில் நீர் இருந்து செய்யவிருக்கின்ற அனைத்து செயல்பாடுகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். எல்லாவற்றிற்கும் காரணரான ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து உம்மை போற்றுகின்றோம். என் மீட்பின் பாறையாகிய ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றோம். நன்றியோடு உமது திருமுன் வந்திருக்கின்றோம். புகழ் பாக்களால் உம்மை பாடுவோம். ஏனெனில் ஆண்டவரே, நீரே மாண்புமிக்க இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர். ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் எவரும் இல்லையே. ஆண்டவரே, எண்ணிறந்தவற்றை நீர் எங்களுக்காக செய்திருக்கின்றீர். உமது அருளும் அரும் செயல்களும் உம் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை எடுத்துரைக்க நாங்கள் விரும்புவோமாகில் அவை எண்ணில் அடங்கா. ஆண்டவரே, நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. ஆண்டவர் பெயரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்களாகிய நாம் ஆண்டவர் திரு முன்னிலையில் இந்த நேரத்தை அவரிடத்திலே அர்ப்பணித்து அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவோம். இந்த அர்ப்பண ஜெபத்தில் அனைவரும் இணைவோம். இந்த வளாகம் முழுவதையும் ஆண்டவர் பால் அர்ப்பணிப்போம். இந்த வளாகத்தை நமக்கு ஏற்பாடு செய்த ஆண்டவரையும் இடம் தந்தவர்களையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த வளாகத்திற்கு பயணித்து வந்த அனைவரையும் அர்ப்பணிப்போம். பணிகளை பகிர்ந்த அனைவரையும் திட்டமிட்டவர்களையும் அர்ப்பணிப்போம். பணிகளை பொறுப்பேற்று கொண்டவர்களை அர்ப்பணிப்போம். ஏற்ற பொறுப்பு அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டு இருப்பவர்களை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த வளாகத்தை சுத்தம் செய்து தேவையான அனைத்தையும் சந்தித்து கொண்டு இருக்கின்றவர்களை அர்ப்பணித்து ஜெபிப்போம். தங்களது பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி அனைத்தையும் செவ்வனே செய்கின்ற அனைவரையும் அர்ப்பணிப்போம். அழைக்கப்பட்டிருக்கும் அருள் பணியாளர்களை அர்ப்பணிப்போம். அழைக்கப்பட்டிருக்கும் அருள் சகோதரிகளை அர்ப்பணிப்போம். முயற்சி எடுத்துக்கொண்ட அனைவரையும் அர்ப்பணிப்போம். பொருளாதார தேவைகளை சந்தித்து பொருளாதாரத்தை வழங்கியவர்களை அர்ப்பணிப்போம். அதிக முயற்சி எடுத்துக்கொண்ட இம்மண்ணின் மைந்தர்களை அர்ப்பணிப்போம். மக்கள் அனைவரையும் அர்ப்பணிப்போம். பாடகர் குழுவினரை அர்ப்பணிப்போம். தலைமையேற்று செயல்படுத்துகின்ற அனைவரையும் அர்ப்பணிப்போம். தத்தம் பணிகளை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற அனைவரையும் அர்ப்பணிப்போம். இறை செய்தி வழங்குகின்றவர்களை அர்ப்பணிப்போம். இறை வார்த்தைக்கு செவிமடுக்கின்ற அனைவரையும் அர்ப்பணிப்போம். இந்த வளாகம் முழுவதும் அழகாக காட்சியளிக்க அலங்காரம் செய்தவர்களை அர்ப்பணிப்போம். சமைக்கின்றவர்களையும் அதற்கான பொறுப்புகளை எடுத்துக்கொண்டவர்களையும் அர்ப்பணிப்போம். எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவருடைய அருள்கரம் வேண்டி அர்ப்பணிப்போம். ஆம் ஆண்டவரே, இன்னும் அநேக காரியங்களை நீர் பொறுப்படுத்தி கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அனைத்தையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியையும் புகழ்ச்சியையும் உமது பெயருக்கே உரித்தாக்குகின்றோம். உமது பேரன்பையும் வல்லமையையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாக்குகின்றோம்.
தந்தையாம் இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. தூயாவியானவரே உமக்கு நன்றி. எங்களோடு பயணிக்கும் அன்னை மரியாளே உமக்கும் நன்றி. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். அனைவரும் அமர்வோம். அன்பின் ஆவியானவரே, அருள்தாரும் அருள்தாரும், அசைவாடிடும் தூய ஆவியாரே, திடம் தாரும் திடம் தாரும். அன்பின் ஆவியானவரே, அருள்தாரும் அருள்தாரும், அசைவாடிடும் தூய ஆவியாரே, திடம் தாரும் திடம் தாரும். அக்கினி மயமாயிருந்தமது அசுத்த அரங்கிற்கு வெளியில் இருக்கிற பணியாளர்கள் வழிபாடு துவங்கவிருக்கிறது. எனவே அரங்கிற்குள் வந்து அமரும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். சரியாக 7 மணிக்கு காலை தியானத்தை நாம் துவங்குவோம். அக்கினி மயமாயிருந்தமது அசுத்த நாவினை தூய்மையாக்கும் ஆலோசனையின் அதிபதியே, அரணாயாற்றலாய் எண்ணில் ஒளிரும் ஒளியே ஒளியே, உயிரே உயிரே, உறவே உறவே, அருள் பொழிவாய். ஒளியே உயிரே உயிரே உறவே உறவே அருள் பொழிவாய். அன்பின் ஆவியானவரே, அருள் தாரும் அருள் தாரும், அசைவாடிடும் தூய ஆவியாரே, திடம் தாரும் திடம் தாரும். அரங்க அமைப்பு குழு நற்பணி சூசைராஜ் அறிவு ஒருங்கிணைப்பு குழுவிடத்திலே வரும். நற்பணி சூசைராஜ் அரங்க அமைப்பு குழு ஒருங்கிணைப்பு குழு இடத்திற்கு வரும்படி அன்போடு வேண்டும். எண்ணில் வந்து எம்மில் இணையும் அருமருந்து. ஞானத்தின் நிறைவிடம் நீதானே, ஞானத்தை ஆளும் அருள்தானே, தூய ஆவியார் எண்ணில் வந்து எம்மில் இணையும் அருமருந்து. ஒளியே ஒளியே உயிரே, உயிரே உறவே, உறவே அருள் பொழிவாய். ஒளியே ஒளியே உயிரே, உயிரே உறவே, உறவே அருள் பொழிவாய். அன்பின் ஆவியானவரே, அருள் தாரும் அருள் தாரும், அசைவாடிடும் தூய ஆவியாரே, திடம் தாரும் திடம் தாரும். அன்பின் ஆவியானவரே, அருள் தாரும் அருள் தாரும், அசைவாடிடும் தூய ஆவியாரே, திடம் தாரும் திடம் தாரும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. வானவில்லின் 2ஆம் நாள். ஏற்றம் தரும் எதிர்நோக்கு வானவில்லின் 2ஆம் நாளிலே
நம் வாழ்க்கை மாற்றமும் ஏற்றமும் பெற இதோ ஏற்றம் தரும் எதிர்நோக்கு காலை தியானம். நம் மறை மாவட்ட நிதியை நீதியோடு பயன்படுத்தும் நிதி ஆளுகையாளர், அர்ப்பணிப்போடு பணியாற்றுபவர், அக்கறையுடன் அன்பு கொண்டு ஆண்டவரின் பணியாற்றும் பணியாளர் அருள் பணி ஆரோன் அவர்களை நம் பணி குடும்பத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். தந்தை அவர்களை இந்த காலை தியானத்தை வழிநடத்த அவர் கரத்தில் இந்நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அரங்கிற்கு வெளியில் இருக்கிறவர்கள் உடனடியாக அரங்கத்திற்குள் வந்து அமர்ந்து காலை தியானத்தில் கலந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகின்றோம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. பாடல் 28 எடுத்துக்கொள்வோம். தூயவரே உம்மை புகழ்கிறோம் என்று சொல்லி பாடி புகழ்வோம். தூயவரே உம்மை புகழ்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை புகழ்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே உம்மை புகழ்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆராதனை தொடங்கிருச்சு. உங்களோட டிஸ்பொசிஷன் வந்து ஆராதிக்கிற டிஸ்பொசிஷன்களை வரல. எல்லாரும் எழுந்துறீங்க. அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிரசனை இங்கே இருக்கிறது. எல்லாருமே எழுந்துறீங்க. நீங்கள் இப்போ ஆண்டவருக்குள் அவர் மயமாக மாறணும். தொடக்க நிறைவாக அமையணும். அப்போ தான் முழுமை அடையும். எனவே எல்லாருமே அக்கம் பக்கத்தில் பேச்சுகளை எல்லாம் விட்டுறணும். ஆண்டவருடைய பிரசனம் மகிமையாக எழும்பிருச்சு. இது உயிருள்ள பிரசனம். ஆமேன். இந்த பிரசனம் வல்லமையானது. ஆமேன். இதில் ஆண்டவர் வாழ்கிறார். ஆமேன். எனவே முதல் அதிகாலையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு உங்களை
அர்ப்பணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த நாள் ஆசீராய் அமையும். ஆமென், ஆமென். தூயவரே உம்மை துதிக்கிறோன்னு பாடுறாங்க. அப்ப எல்லா நாவும் துதிக்கணும். அதில் முக்கியமாக இந்த வார்த்தையை சொல்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களான்னு தெரில. வானதூதர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை தூயவரே 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 கோலி கோலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நானும் சொல்கிறோம்னா நிச்சயமாக கடவுள் கொடுத்த பேரன்பும் பேரிரக்கமும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எப்போதுமே புனித பாத்திரே பியோ சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிரசனை எழும்பிருச்சினாலே நீங்கள் மட்டும் ஆராதிக்கலை, அந்த பிரசனத்தை சுற்றி தாய் மரியாள், புனிதர்கள், தேவதூதர்கள், செராபின்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் நான் ஆராதிக்கிறோம்னா இதுவும் கடவுளுடைய இரக்கமும் பேரன்பும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதனால் முழுமையாக இவங்களை சரணாகதி ஆக்கணும். முழுமையாக ஆண்டவருக்குள்ளே இப்போ நிற்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் மயங்கிட்டீங்க, இந்த நேரத்தில் சிந்தை வெளியேறிடுச்சுன்னா முழு நாளுமே அவ்வளோதான், பயனற்றதாக போயிடும். ஆண்டவரோடு தொடங்குகிற பொழுது அந்த ஆண்டவர் அனைத்தையும் நிறைவாக்குகிறார். ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க, தூயவரே தூயவரே தூயவரே, என் ஆண்டவர் தூயவர், என் ஆண்டவர் தூயவர். இப்ப பாடுவோம், தூயவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை பாடுகிறோம். தூயவரே உம்மை புகழ்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறே. எல்லோரும் தூயவரே உம்மை புகழ்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறே. அன்பு நிறைந்தவர், ஆண்டவரே, அருளும் நிறைந்தவர், இரக்கம் இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே உம்மை புகழ்கிறே, ஆமென். நல்லவரே இயேசுவே, உம்மை பாடுகிறே. தூயவரே உம்மை புகழ்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறே. ஆண்டவரே ஒருபோதும் விலகாதவர் நீர். அப்பா, இந்த மனித உறவு வாழ்க்கையில எத்தனையோ முறை நாங்கள் பலரால் உதறி தள்ளப்பட்டிருக்கிறோம், பலரால் மறக்கப்பட்டிருக்கிறோம், பல நம்பிக்கை துரோகங்கள். ஆனால் ஒருபோதும் மாறாதவரும் ஒருபோதும் மறக்காதவரும் நீர். நன்றி. ஆமென். மலைகள் விலகினாலும் உன் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. உன் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ, கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ, என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே உம்மை புகழ்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறே. தூயவரே உம்மை புகழ்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறே. மாறாத அன்புக்கு உரியவரே, மாறாத பேரிரக்கம் கொண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் எங்கள் உடல் உள்ள ஆத்மாவை உம்முடைய பரிசுத்த பிரசனத்தில் கொண்டு வருகிறோம். எங்களை ஆளுகை செய்யும் ஒவ்வொரு பிள்ளையையும் உம்முடைய பரிசுத்த பிரசன அன்பு எங்களை ஆட்கொள்வதாக. தீயின்
கடலின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ. கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே உம்மை புகழ்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை புகழ்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே உம்மை புகழ்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை புகழ்கிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன். அப்படியே உங்களுடைய இரு கரங்களை விரித்தவாறு ஆண்டவரே உடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு நபரில் நானாக இருக்கிறேன். என்னை ஆட்கொள்ளுங்கப்பா. உடைய ஆட்கொள்ளுதல் எனக்குள் வேண்டும். கரங்களை விரித்து இந்த ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்புக் கொடுங்க. இதோ நீங்கள் திடம் பெற வேண்டும், பலன் அடைய வேண்டும், எது நோக்கி இருக்கக்கூடிய காரியங்களில் ஏற்றம் பெற வேண்டும். இதோ ஆண்டவர் தன்னுடைய மகிமையான பிரசன்னத்திலே அவர் இருக்கிறார். பேதுரு தன்னுடைய முதல் திருமடலில் அறிக்கையிடுவது போல அவர்தம் காயங்களால் சுகம் அடைகிறோம். அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்முடைய மீட்புக்காக விலையாய் சிந்தப்பட்ட தூய இரத்தம். அந்த ஆண்டவர் தான் இதோ எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் இதோ நாம் கழுவப்பட, பரிசுத்த இரத்தம் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய, இயேசுவின் பரிசுத்த இரத்தம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய இரத்தம் என்று நாம் விசுவசித்து நிற்கிறோம். இந்த நொடி பொழுதிலே அந்த இரத்தம் சுகம் பலன் கொடுக்கக்கூடியது. எனவே கரங்களை விரித்தவாறு இயேசுடைய பரிசுத்த இரத்தம் இதோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்பிலும் தங்குவதற்கும், தங்கி ஒவ்வொரு உறுப்பையும் கழுவி தூய்மையாக்கி விடுதலை கொடுப்பதற்காக நாம் நம்மையே அர்ப்பணம் செய்ய இருக்கிறோம். அப்படியே இரு கரத்தை உச்சந்தலையில வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளணும். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய இரத்தம் உச்சந்தலையிலிருந்து வருகிற பொழுது எந்த இடத்தில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் வியாதியை உணர்ந்தீர்களோ, எந்த உறுப்பு வியாதியால் வேதனை அடைகிறது, வேதனை பட்டு கொண்டிருக்கிறது என்று உணர்ந்தீர்களோ, அந்த உறுப்பிலே ஆண்டவருடைய இரத்தம் சொட்டு சொட்டாக இறங்க உங்களையே நீங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்படியே உச்சந்தலையில் கரம் வைத்தவாறு மனதுக்குள்ள ஒவ்வொரு உறுப்பையும் நான் சொல்லுகிற பொழுது, இயேசுவே இரத்தத்தால் கழுவுன்னு நீங்க சொல்லணும். இயேசுவே உம்முடைய மாசற்ற இரத்தத்துக்காக, அந்த விலை மதிக்க முடியாத இரத்தத்தை ஆராதித்து நன்றி கூறி மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என் உச்சந்தலை முழுவதும் கழுவும். உச்சந்தலையில் இயேசுவின் இரத்தம் இறங்கி கழுவ நீங்கள் கேளுங்கள். இயேசுவை உச்சந்தலையில் உங்க இரத்தத்தை ஊற்றி என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. உச்சந்தலையில் மூளை பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய தசைகள், நாறுகளுக்குள், நரம்புகளுக்குள் இயேசுவே உம்முடைய இரத்தத்தை ஊற்றி கழுவும் என்று கேளுங்கள். நம்பிக்கையோடு செபிக்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் இப்பொழுது விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படியே இயேசுவுடைய பரிசுத்த இரத்தம்
நம்முடைய இரு கண்களிலும் ஊற்றப்பட கழுவப்பட கேளுங்கள். இயேசுவையும் இரத்தத்தால் என் கண்களை கழுவும். மூக்கு பகுதியிலே சுவாச பகுதிகளுக்குள்ளே இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னுடைய சுவாச பகுதிகளை கழுவும். இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே என்னுடைய வாயை கழுவும். இயேசுவின் இரத்தம் உங்களுடைய வாய் பகுதிகளுக்குள் ஆற்றலாய் வல்லமையாய் செல்லுகிறது. வாயினுடைய உள்பகுதி, வாயில் இருக்கக்கூடிய பற்களிலே இயேசுவே உம்முடைய இரத்தத்தை ஊற்றி கழுவும். இயேசுவே கழுவும். இயேசுவுடைய பரிசுத்த இரத்தமானது முகம் முழுவதும் பாய்ந்து சென்று முகத்தை ஆண்டவர் கழுவி தூய்மையாக்குவாராக. இயேசுவின் பரிசுத்த இரத்தம் குரல் விளை பகுதிகளுக்குள்ளே சென்று சுகம் கொடுக்க, கழுத்து பகுதிகளுக்குள் சென்று சுகம் கொடுக்க உங்களை அர்ப்பணமாக்குங்கள். இயேசுவை உம்முடைய பரிசுத்த இரத்தம் குரல் விளை பகுதிகளிலே கழுத்து பகுதிகளிலே சென்று கழுவி சுகம் பலன் கொடுப்பதாக. இயேசுவை உம்முடைய பரிசுத்த இரத்தம் காது பகுதிகளுக்குள்ளே சென்று இடது காது வலது காதிலே சென்று சுகமும் விடுதலையும் கொடுப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதயத்தை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் இயேசுவின் இதயம் போல என் இதயம் மாற, இயேசுவே என் இதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவரிடம் இந்த நற்கருணை பிரசனத்தில் அவரிடம் உங்கள் இதயத்தை விட்டு விடுங்கள். தாழ்ச்சியும் சாந்தமும் நிறைந்த அந்த ஆண்டவரின் இதயமாக மாற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசுவின் மாசற்ற திரு இருதயம் எங்கள் இதயமாக மாறுவதாக. இதயத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்கள் உம் இரத்தத்தால் இயேசுவே உம் இரத்தத்தால் கழுவப்படுவதாக. இயேசுவின் பரிசுத்த இரத்தம் நெஞ்சு பகுதிகளிலே மார்பு பகுதிகளிலே சுகம் பலன் கொடுக்க ஒப்பு கொடுங்கள். இயேசு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவிடம் ஒவ்வொரு உறுப்பும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. விலை மதிக்க முடியாத இரத்தத்தால் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய நெஞ்சு பகுதிகளை மார்பு பகுதிகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சுகம் விடுதலை எனக்கு கொடுங்க என்று கேளுங்கள். இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே என் நுரையீரல் பகுதிகளை ஒப்பு கொடுக்கிறேன். நுரையீரலை முற்றிலுமாக கழுவி தூய்மையாக்கும். இயேசுவே உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே சிறுகுடல் பெருகுடல் பகுதிகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். குடல் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறது. இயேசுவே இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கணைய பகுதிகள் சுகமடைவதாக. கணைய பகுதிகளை அர்ப்பணம் செய்கிறோம். உம் இரத்தத்தால் கழுவும். இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே சிறுநீரக பகுதிகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே வாழ்வியல் உறுப்பை ஒப்பு கொடுக்கிறோம். சுகம்
பலன் உண்டாவதாக. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே எங்களுடைய கால்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுகமாக்கும். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே தோல் முழுவதையும், தோல் பகுதிகள் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இரத்தத்தால் கழுவும். இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களுடைய தசை நாறுகளை, நாடி நரம்புகளை, இரத்த நாளங்களை அர்ப்பணம் செய்கிறோம். நீர் உம் இரத்தத்தால் கழுவி சுகமாக்கும். இயேசுவே, எங்களுடைய உடல், உள்ளம், ஆத்மாவை, ஆன்மாவை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுகம் தாரும், பலன் தாரும். தொடுமையா, தொடுமையா ஏசையா, என் நோய் நொடிகள் நீங்கிடவே தொடுமையா. அப்படியே கரங்களை உயர்த்தி, தொடுமையா, தொடுமையா ஏசையா, என் நோய் நொடிகள் நீங்கிடவே தொடுமையா. எல்லோரும் கரை உயர்த்தி சொல்லுவோம். தொடுமையா, தொடுமையா ஏசையா, என் நோய் நொடிகள் நீங்கிடவே தொடுமையா. கரை உயர்த்தி, ஏசையா, என் ஏசையா, ஏசையா, என் இயேசையா, ஏசையா, என் ஏசையா. அப்படியே கரம் அசைத்து, ஏசையா, என் ஏசையா. தொடுமையா, தொடுமையா ஏசையா, என் நோய் நொடிகள் நீங்கிடவே தொடுமையா. சொல்லுங்க எல்லாரும், இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, இயேசுவே, உம்மையே நம்புகின்றோம். உம்மையே நம்புகின்றோம். இயேசுவே, இயேசுவே, உம்மையே அன்பு செய்கின்றோம். உம்மையே அன்பு செய்கின்றோம். பலனா கைதட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, பெர்னதத்தம்மாவுக்கு தாய் மரியாள் தோன்றி என் மகன் எழுந்தருளி வருகிற பொழுது இந்த 3 விஷயங்களை சொல்லி ஆராதிக்கணும். அதுதான் பலனான ஆராதனைன்னு மாதா சொல்றாங்க. 1, ஜீசஸ் ஐ அடோர் யூ, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஆமென், ஆமென். 2வது, ஜீசஸ் ஐ லவ் யூ, ஆண்டவரே உம்மை நான் அன்பு செய்கிறேன். ஆமென், ஆமென். 3வது, ஆண்டவரே ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை அன்பு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை அன்பு செய்கின்றேன். உம்மை அன்பு செய்கின்றேன். இயேசுவே, இயேசுவே, உம்மையே நம்புகின்றேன். உம்மையே நம்புகின்றேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நம்முடைய தமிழக திரு அவைக்கு ஒரு முன்னோடியாக நம்முடைய சிவகங்கை மறைமாவட்ட நற்செய்தி பணிக்குழு இருக்கிறது என்பதை ஆண்டவர் பிரசன்னத்திலே சொல்லி அவர் நாமத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. எனவே இப்படிப்பட்ட அருள் நிலையில விருப்பத்தோடு பணி செய்யக்கூடிய மக்களை ஆண்டவர் ஒன்று கூட்டி இருக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய மாநாடுகளை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துவதற்கு
ஊக்கமும் அதற்கான ஆர்வமும் தாகமும் கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த பணிக்குழு மட்டிலே ஆண்டவர் கண்ணாய் இருக்கிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆண்டவர் இந்த 3 நாள்ல நம்முடைய எதிர்நோக்கை பற்றி பேசுகிறார். ஏற்றம் தரும் எதிர்நோக்கு. இந்த ஏற்றம் தரும் எதிர்நோக்கு என்று சொல்லுகிற பொழுது இதுல ஒரு தெளிவான புரிதல் நமக்குள் இருக்க வேண்டும். ஃபெய்த் அண்ட் ஹோப் ரெண்டுக்கும் இடையில ஒரு வகையான புரிதல் நமக்கு வரணும். ஃபெய்த் என்று சொல்லுகிற பொழுது நொடி பொழுதுல ப்ரெசன்ட் மொமெண்டில் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். எதிர்நோக்கு என்பது ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை நாம் இணைக்கிறோம். அப்போ இந்த எதிர்நோக்கு என்று சொல்லுகிற பொழுது நிச்சயமாக கடவுளை நம்பினவர்களுக்கு இந்த எதிர்நோக்கு என்னன்னா, நான் என் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், எனக்கு நான் எதிர்பார்த்த நன்மை நடக்கும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதான் எதிர்நோக்கு. நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மை நடக்கும், என் அயலார் எதிர்நோக்கி இருக்கிற காரியம் நடக்கும், என் திரு அவை எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் நடக்கும் என்று உறுதியாய் நாம் நம்புவதுதான் அந்த எதிர்நோக்கு. எதிர்நோக்கு என்று சொல்லுகிற பொழுது திருப்பாடல் 62:5 சொல்லக்கூடிய வார்த்தை, தாவீது அரசர் ஆண்டவர்கிட்ட தன்னை அர்ப்பணிக்கிற அந்த வார்த்தை சரியான வார்த்தை எதிர்நோக்குக்கு. நெஞ்சே என் நெஞ்சே கடவுளுக்காய் மௌனமாய் காத்திரு, நீ எதிர்பார்க்கும் நலன்கள் உனக்கு வரும், என் கற்பாரையும் மீட்பும் என் கடவுளேன்னு சொல்லுவார். அப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் எதிர்நோக்கு. நான் கடவுளுக்காக, அவருடைய நேரத்துக்காக, அவர் என் வாழ்வில் செயலாற்றுவதற்காக நான் காத்திருக்கிறேன் பாருங்களேன். அதற்கு பெயர் தான் எதிர்நோக்கு. புரிஞ்சிருச்சா? புரிந்ததா? நன்றி சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அதுதான் எதிர்நோக்கு. அப்ப நான் ஆண்டவருக்காகவே காத்திருப்பேன். இட்ஸ் நாட் மை ஓன் டைம். என்னுடைய நேரத்துக்காக அல்ல, என்னுடைய குடும்பத்தார் கொடுக்கிற ப்ரெஷர்ல அல்ல, மாறாக என் ஆண்டவர் எனக்கு செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன். அவர் எப்ப செய்கிறாரோ அவர்தான் எதிர்நோக்கின் திருப்பயணி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நிற்கிறவர் தான் எதிர்நோக்கினுடைய திருப்பயணி. எத்தனை பேர் இந்த மனநிலைக்கு வந்துட்டீங்க? இல்லை இனிமே தான் வரணுமா? எப்போதுமே எப்படின்னு கேளுங்களேன், ஆய்வுக்கு உட்படுத்தாமல் டப்புன்னு கறந்து வைக்கக்கூடாது, சரிங்களா? எப்போதுமே நான் கடந்து போகிறேன், இன்னும் என்னுடைய எதிர்நோக்கில் நான் நிறைவடையலை, அந்த நம்பிக்கையில் நான் நிறைவடையலை, அதுக்கான ஒரு நேரமாக தளமாக இருக்கும். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகள் என்ற அந்த தலைப்பு இந்த மாநாடு வைக்கலைன்னா யாருக்கும் புரிதலுக்கு வந்திருக்காது. எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸு தான், ஒரு குழப்பம்தான், நிறைவாக ரீச் ஆகலை. ஆனால் இந்த மாநாடு அதை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது, தெளிவுபடுத்துகிறது. அப்ப நான் என் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், அதில் ஒருபோதும் அந்த எதிர்நோக்கில் ரோமையர் 5:5 சொல்லப்பட்டவாறு திருத்தந்தை பிரான்சிஸ் முழக்கமிட்ட இறைவார்த்தை தான், என் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற அந்த நம்பிக்கையை நான் என் ஆண்டவருக்குள் நான் வைத்திருக்கிறேன். அதற்காக நான் காத்திருக்கிறேன். கொஞ்சம் கூட நான் விலக மாட்டேன். நெஞ்சே என் நெஞ்சே
கடவுளுக்காய் மௌனமாய் காத்திரு. நீ எதிர்பார்க்கிற நலன்கள் அவரிடமிருந்து உனக்கு வரும். எனவே நான் அசைவுறேன். மற்ற காரியங்கள் எதுவும் உங்களை அசைச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். என்ன டெய்லி வந்து பார்க்குறீங்க கோயிலுக்கு, ஆண்டவரை தேடி வர்றீங்க, நற்செய்தி பணிகளாக இருக்கலாம், சாமியாராக இருக்கலாம், ஒன்றுமே நடக்கலை. போக போக அப்படியே தான், இன்னும் அடிக்கு மேலே அடி, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நோன இன்னொரு ஆலோசனைக்கு போகிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் நம்முடைய எதிர்நோக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது. நிறைய பேர் அப்படிதான். மச்சான் வா அங்கே போய் பார்ப்போம், மாப்பிள்ளை இங்கே வா போய்ப்போம், அக்கா அங்கே போய் பார்ப்போமேன்னு சொல்லி போன நாட்கள் இருக்கலாம். ஒருவேளை நற்செய்தி பணியாளர்னால உங்களுக்குள்ள கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் நிறைய இறை மக்கள் இந்த எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காரியத்தில் விசுவாச பிறழ்வில் தான் இருக்கிறார்கள். அப்ப நீங்க இந்த ஊழிய பாதையில் நிற்பதால் கடவுளுக்கான காலத்துக்காக நேரத்துக்காக நான் காத்திருப்பேன். அதுதான் உண்மையான விசுவாசம், உண்மையான எதிர்நோக்கு. அவர்தான் உண்மையான கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர், திருப்பயணி. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, திருத்தந்தை பிப்ரவரி மாதம் 2025 6ஆம் தேதி ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சுருக்கி சொல்ல போகிறேன். பில்கிரிமேஜ் ஆஃப் ஹோப்பில் அவர் எப்படி உன்னுடைய எதிர்நோக்கு ஏற்றம் பெறுன்னு சொல்கிறார். அதில் அவர் கொண்டு வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய அன்றாட யதார்த்த ரியாலிட்டிஸை நீங்கள் இணைத்து பிணைத்து கனெக்ட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தமாக்கணும். அதைத்தான் திருத்தந்தை சொல்கிறார். முதலாவதாக இந்த எதிர்நோக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் யூபிலி ஆண்டில் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக மாறணும். அதுக்கான தான் இந்த யூபிலி. அந்த விடுதலையை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, விடுதலையை நான் எப்படி அனுபவிப்பது? அப்ப எதில் நான் இந்த விடுதலைக்கு புறம்பான அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், அதிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்கு என்னை நான் இந்த நாளில் ஆயத்தப்படுத்துவது, அர்ப்பணம் செய்வது, ஒப்பு கொடுக்கிறது. முதலாவதாக உடல் சார்ந்த அடிமைத்தனம், உடல் சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த பலவீனங்கள், இவ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதிலிருந்து நான் விடுதலை பெற இந்த யூபிலி ஆண்டு எனக்கு அழைப்பு கொடுக்கிறது. நம்ம பாருங்களே, நீங்களே தெரியும் நம்ம உடம்பு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா, சீராக்கு புத்தகத்தில் 38வது அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரிடம் உடல் சுகம் உண்டு, அவர்தான் இந்த சுகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப என்னுடைய உடம்பை ஆண்டவர் சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்ப உடல் சார்ந்த பலவீனங்களை, உடல் சார்ந்த வியாதிகளை, உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் விடுதலை பெற இந்த நாள் நமக்கு கிடைக்கிறது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய வியாதிக்கு நான் விடுதலை பெற்ற முடியுமா, இந்த வியாதி சுகம் அடைஞ்சிருமா என்று நீங்கள் அவநம்பிக்கைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனை உங்க உடம்புல இருந்தாலும் இந்த ஆண்டவரை நம்பி நீங்க இருக்கிறீங்க, நம்பி பயணிக்கிறீங்க, நிச்சயமாக சுகம் உண்டு. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாக சுகம் உண்டு. ஏனென்றால் விடுதலை பயணம் 15:26 நான் சுகமாக்குற கடவுள் என்று சொல்லுகிறார். நானே சுகமாக்குற கடவுள் என்று சொல்லுகிறார் என்றால்
இந்த ஆண்டவர் சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நிறைய பிள்ளைகள் உடம்பு பல விதமான வியாதிகளோட நோய்களோட நம்ம கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். இங்க இருக்கிற நபர்களை எடுத்தீங்கன்னா 90% மாத்திரை சாப்பிட்ற ஆளுகளாக தான் இருப்பாங்க. நான் ஒரு மாத்திரையும் சாப்பிடாம கடவுள் என்னை கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்ற நபர்கள் அரிது. இன்னைக்கு வரையும் டேப்லெட் எடுக்கலைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த உடம்பை சுகப்படுத்துகிற எதிர்நோக்கை என் ஆண்டவனை வைக்கிறேன். அந்த எதிர்நோக்கு நிச்சயமாக இன்றைக்கோ விசுவாச அடிப்படையில், நாளைக்கு எதிர்நோக்கின் அடிப்படையில் அல்ல குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சுகம் கிடைக்கிறது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பாருங்களேன், பிப்ரவரி மாதத்துல இந்த இடத்துல 3 நாள் தியானம் கரிஸ்மேட்டிக் சென்டர் நடத்துகிறான். நான் 2வது நாள் இங்கே திருப்பலி நிறைவேற்ற வந்தேன். நிறைவு திருப்பலி அது வைக்க வந்தேன். அந்த நேரத்தில் குணமளிக்கிற ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்காக மக்களை அழைச்சி சுகப்படுத்துகிற அந்த ஹீலிங் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்சோடனே புதுக்கோட்டை இறுதி ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அதில் ஒரு ஃபேமிலி, பையன் அம்மா அப்பா இந்த பையனை வச்சுக்கிட்டு அழுகிறாங்க. 12 வயசு ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு பல்லே முளைக்கலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் ஸ்கூலுக்கு போக வெக்கப்படுறான். ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறான். யாரையும் பார்க்க மாட்டேங்கிறான். பேச்சு ஒழுங்காதனால வரல. 12 வயசு ஆயிடுச்சு. ஒரு பல்லு கூட முளைக்கலை. எடுக்காத சிகிச்சை இல்லை. ஈவன் அந்த சிகிச்சைக்கு வந்து வசதியான குடும்பம்னால அமெரிக்கா வரையும் போய் சிகிச்சைக்கு போயிருக்கான். ஒன்றுமே நடக்கலை. நான் இங்கனத்தை இந்த இடத்துல தான் திருச்சிலுவை வைத்து மந்திரிச்சிட்டு அபிஷேக எண்ணெய் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். வாங்கிட்டு வந்தாங்க. அந்த குடும்பம் வாங்கிட்டு வந்தாங்க. அபிஷேக எண்ணெயை ப்ளஸ் பண்ணிவிட்டு, நீ திவ்ய நற்கனை வாங்கிட்டு இல்லை தம்பி, நீ புதுநம் வாங்கிட்டா இல்லை? வாங்கிட்டேன். திவ்ய நற்கனை நீ உட்கொண்டு ஆண்டவர்கிட்ட இந்த நாள்லேருந்து டெய்லி நீ கேட்கணும். டெய்லி இந்த பிள்ளைய நீங்கள் திருப்பலி கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். இது பெற்றோருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாற்றினேன். டெய்லி இவன் திருப்பலி பார்த்துடணும். ஒருவேளை காலையில் இல்லை சாயங்காலமோ எங்கேயோ பார்த்துறேன்னு சொன்னேன். அந்த அபிஷேக எண்ணெயை நீ எந்த நேரம் கிடைக்குதோ நீ அந்த பகுதியில் போடுன்னு சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் நான் 1000 இல்லத்துக்கு அந்த குடும்பம் என்னை தேடி வர்றாங்க. அப்போவே 14 பல்லு முளைச்சிருச்சு. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முழு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 பல்லு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக முளைக்க வேண்டியிருக்கு. ஏன் சொல்லுகிறேன் என்றால், என் அன்புக்கும் பாசத்துக்கும் திருத்தந்தை இந்த அழைப்பை கொடுக்குறார். நிறைய பேர் உடல் ரீதியாகவே நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்க. உடல் ரீதியான சிக்னஸை வெளியே சொல்ல முடியாமல் நீங்கள் நிற்கிறீங்க. அதனால் பல முறை கண்ணீரும் கவலையுமாக இருந்திருக்கலாம். நீங்கள் எது நோக்கி இருக்கணும்? என் நோய்களுக்கு என் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். என் நோய்களை ஆண்டவர் சுகமாக்குவார். அதே போல என் குடும்பத்தில் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், என்னுடைய பணியாளரில் ஒருவர் குடும்பம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் இந்த எதிர்நோக்க நீங்க கொடுக்கணும். இந்த சுகம் கொடுக்க வல்ல கடவுளாக இயேசு இங்கே இருக்கிறார். தொடக்க நூல் 17:1 நான் சர்வ வல்லமையின் கடவுள்னு சொல்றாரு. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு வல்லமை இல்லை, சர்வ வல்லமை. அப்ப இந்த நம்பணும். அப்ப உடல் ரீதியான சுகம் நான் சொன்னது மாதிரிக்க ஆண்டவரிடம் மட்டும்தான் உடல் சுகம் உண்டு. அந்த உடல் சுகத்தை நமக்கு கொடுக்க வல்லவர். ஆமென், ஆமென். 2வது, மனம் சார்ந்த அடிமைத்தனத்துக்குள்ள நம்மை ஆட்படுத்தி கொண்டே இருக்கிறோம். மனம் உள்ளம்னு சொல்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய மனசு உடைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நபர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். பிறரால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். பிறர் நம்மை காயப்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு காயப்பட்ட இதயத்தோட, காயப்பட்ட உள்ளத்தோட, காயப்பட்ட மனதோடவே நம்முடைய வாழ்க்கையை நாம சுமந்து செல்றோம். அதனாலதான் நிறைய பிள்ளைகள் சோர்ந்து போறாங்க. நிறைய பிள்ளைகள் நல்லது செய்தா கூட தட்டி கொடுக்க ஆள் இல்லாம அதையும் ஒரு குறையா சொல்ல நபர் தான் அருகில் இருக்கிறாங்க.
நிறைய நபர் ஒருத்தர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாங்க. இப்போ என்கிட்ட ஜெபத்துக்கு வர்றாங்க, டைவர்ஸ் வாங்குறாங்க. நல்லா 6 வருஷம் 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா அப்பாவுடைய எதிர்ப்பை 6 வருஷம் எதிர்ப்புக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல 2 பேரும் பிரிவதற்கு முடிவெடுக்கிறாங்க. ஒரே ஒரு ரீசன் தான். இவர் பயங்கரமாக கொரட்டை விடுறாரு, என்னால் வாழ முடியாது. அங்கே சுத்திக்கிட்டு 6 வருஷம் தெரிஞ்சது நேரத்தில் தெரியல. ஒன்றா ஒரு ரூமில் இருக்கிறப்ப தான் தெரியுது, இவர் கொரட்டை விடுறாரு, என்னால் தூங்க முடியலை, நான் தூக்கமின்மைக்கு வந்துட்டேன், இனிமேல் வாழ முடியாது நிற்கிறாங்க. அப்போ ஒரு நபரை அன்பு செய்கிறவரை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் சிறியவர் தொடங்கி பெரியவர் வரை இல்லை, பொதுமக்கள் தொடங்கி குருக்களுக்கு இல்லை. அப்ப மன ரீதியாக உடைக்கப்பட்டிருக்கிறோம், மன ரீதியாக காயப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? நீங்க கவலைப்படக்கூடாது, இந்த ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர். ஆமென், ஆமென். எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல் 34:18 our God is very close to the broken hearted. இந்த ஆண்டவர் உடைந்த உள்ளத்தினருக்கு நெருக்கமாக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை போதும். உடைக்கப்பட்டிருக்கிற, காயப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நபர்கள் இனி வாழ்வா சாவா செத்துடலாங்கிற வார்த்தை எண்ணங்களை மனதில் வைத்துக்கிட்டே சுமந்து செல்வார்கள். அவர் உங்கள் அருகில் இருக்கலாம், ஏன் நீங்களாக கூட இருக்கலாம். இனிமே வாழவே வேணான்னு சொல்லி பலமுறை தற்கொலை எண்ணங்களுக்கு கூட போயிருக்கலாம். மனம் காயப்பட்டது என்றால் வாழ்க்கை பிடிக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த யூபிலி ஆண்டு சொல்லுகிறது, இப்படி இதுல நீ அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயா, உனக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு, ஏற்றம் உண்டு. இந்த ஆண்டவரை நம்பு. ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ஆண்டவரால் முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். அதே நேரத்தில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இங்கே இருக்கக்கூடிய நீங்களாம் அருட்பணியாளர்கள், நீங்களாம் நற்செய்தி பணியாளர்களாக பல இடங்களுக்கு செல்றீங்க. உங்களால் யாராவது காயப்பட்டாங்கன்னா இந்த மாநாடு முடிஞ்சு போய் அவங்ககிட்ட நீங்கள் சமரசம் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவோம். எனக்கு பைபிள் தெரிகிறது, நான் 4 பேருக்கு நான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுறேன், நான் வீடுகள் சந்தித்து ஆலோசனை கொடுக்குறேன் என்று நம்மளை அப்படியே சாத்தா மேலே தூக்கி வச்சிருவான். நம்மளை அனலைஸ் பண்ண விடாமல் செயல்பட வைப்பான். நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும், நான் எத்தனை நபரை மனசை உடைச்சிருக்கிறேன், எத்தனை பேரை வார்த்தையினால் திட்டிருக்கிறேன். அது இப்போவா இருக்கலாம், முந்திய காலமாக இருக்கலாம். அவங்களுடைய காயங்களை ஆற்றுகிற, அவர்களை காயங்களில் தேற்றுகிற என் பெருமான் ஆண்டவரை போல நீங்களும் நானும் பயணிக்கணும். அவர்தான் எதிர்நோக்கின் திருப்பயனே. ஆமென், சொல்லுங்க ஆமென், ஆமென். இப்பவே உங்க மனசு போயிருக்கும், இந்த நாளில் இவ்வளவு காயப்படுத்தணுமே இவரை. சாத்தான் சொல்லுவேன், நீ போவே போகாத, அதெல்லாம் கேட்காத, நீ தன்மானத்தோடு இரு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கட்டி போடுவான், வெளியே வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் மர்சியில் நான் பிரிஸ்ட் ஆகி சின்ன வயசு, அப்போ இளங்குருவானவர், நான் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ நடந்திருக்கும். முதல்ல ஐ ரெக்கன்சைல் வித் ஆல் மை பிரிஸ்ட், எல்லா குருக்களோட நான் யார் நம்மளை ஒரு சிலர் ஒரு மாதிரி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு அக்கேஷனில் பேசியிருப்போம், அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே முகம் காமிக்க போவாங்க. அப்படி நானாக தியானத்தில் உட்காந்து ஐடென்டிஃபை பண்ணி பர்சனல் லெட்ரு எழுதி நான் உங்களோட மனத்தாங்கள்லேருந்து வெளிவர விரும்புகிறேன், என்னைக்குன்னு சொல்லுங்கப்பா, அப்போ உங்களோட பேச வர்றேன், உங்கள் இடத்துக்கு வரேன்னு சொல்லி அப்படி போய் நேராக போய் உட்காந்து பேசி சமரசம் செஞ்சு இன்னைக்கு மனசு நினச்சி பார்க்குறேன், நமக்குன்னு என்னுடைய குருக்கள் வட்டத்தில் நான் யாரையும் எதிராளியாக வைக்கலை என்பது தான் என் ஆண்டவர் பிரசன்னத்தில் அருட்பணியாளராக எனக்கு கிடைத்த வெற்றி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென், ஆமென்.
அப்ப இந்த மனம் உடைக்கப்பட்டிருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா திருப்பாடல் 109 தாவீது அரசர் சொல்வார், மை ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் பெயின்ங்கிறாரு. என் இதயம் உள்ள வலியா இருக்கு. யாருனால வலி? அடுத்தவரா இருக்கலாம், இல்ல தானே தன் தலையில மண்ணவாரி போட்ட காரியங்களாக இருக்கலாம். அப்ப அதிலிருந்து நான் விடுதலை பெற என் ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அதே திருப்பாடல் ஆசிரியர் 147வது திருப்பாடல் 3 சொல்லுகிறார், நீ உன் இதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதா, உன் இதயம் காயப்பட்டிருக்கிறதா, உன் இதயம் வேதனைப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சுகமாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். மூன்றாவது அன்புக்குரியவர்களே, ஆன்மாவை நம்ம பார்க்கணும். ஆன்மாவை என்று எதற்குரியதுன்றார்? இட்ஸ் a place of holiness, தூய்மைக்கு ஆன இடம். இந்த ஆன்மாவுக்கு எதிரான இடம் என்னன்னா, அந்த ஆன்மாவில் பாவங்களை நிறைக்கிறது, பாவியாவே நான் கடந்து போகிறது. அப்ப நம்முடைய பாவங்களிலிருந்து ஒரே ஒரு நபர் மட்டும்தான் விடுதலை தர முடியும். நீங்க நினைக்கலாம், இப்படிப்பட்ட பாவியாகிய நான் விடுதலை பெற முடியுமா? இந்த பாவியை இந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஒருவேளை பாவியாக இருக்கக்கூடிய இந்த நபருக்கு விடுதலை என்று நான் ஒரு முற்சார இன்பத்தோட இருக்கலாம், அவன்லாம் எப்படி மீட்கப்படணும்? ஆனா அது அல்ல. ஆண்டவருடைய அவருடைய பணியுடைய உச்சமே பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் ஏசப்பா நீங்க மாத்திரமே. இதுல பெரிய உண்மை இருக்கிறது. விபச்சாரியை பார்த்து கூட என் ஆண்டவர், அம்மா இனி பாவம் செய்யாத, இந்த வார்த்தை எல்லாருக்கும் போகிறது. மகனே மகளே இனி செய்யாத. அப்ப நீங்க இந்த தியான நாட்கள்ல நீங்கள் புடமிட்டு பார்க்கணும். எந்த பாவம் என்னை என் கடவுளிடமிருந்தும் சக மனிதரிடமிருந்து என் சமுதாயத்திலிருந்து என் குடும்பத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது? ஒருவேளை நான் உணராம இருக்கிறேன், எந்த பாவத்தை நீ இது பண்ணிட்டே இருக்கிறான்னு சொல்லி அக்கம் பக்கத்தார் பலமுறை சுட்டி காட்டாங்க. அப்ப யோசித்து பார்க்கணும். இந்த பாவம் விஷயத்துல மட்டும் என்ன பண்ணுவானா, நம்மளை நியாயப்படுத்த வைப்பான் சாத்தான். அதே போல நியாயப்படுத்தி அந்த பாவத்தை துணிஞ்சு செய்ய வச்சுக்கிட்டே இருப்பான். துணிஞ்சு செய்ய ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி கேட்பான், அடுத்த நாள் செய்ய வைப்பான். ஒரு நாள் கால் அங்க போக விடாம பண்ணுவான், அடுத்த நாள் கண்டினியூஸா போக பண்ணுவான். அப்ப நீங்க ஆன்மாவில் பாவ கரைகளோட இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எது நோக்கி இருக்கணும்? இந்த ஆண்டவரால் இந்த பாவி ஒரு நாள் சுகம் பெறுவான், விடுதலை பெறுவான், நல்ல பரிசுத்தவானாக நீதிமானாக மாறுவான் என்ற அந்த எதிர்நோக்கு உங்களுக்கு ஏற்றம் தரும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பவுலடியார் சொல்றது போல, நான் நல்லதான் நினைக்கிறேன், தீமை தான் செய்கிறேன், இதான் யதார்த்தம், அப்படிதான் கொண்டுட்டு போவான். ஆனால் இந்த ஆண்டவர் மட்டும்தான் சுகம் நமக்கு கொடுக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தவக்காலத்தில் போய் நீங்கள் அங்கங்கே பிரசனம் பண்ணுவீங்க. தொடக்குனல் 4:7 பாவம் வாசப்படியிலே இருக்கும். எண்ணிக்கை புத்தகம் 32 பாவம் பின்தொடர்ந்தே வரும் இறைவாக்கலாம். ஆன்மாவில் பாவத்தை வைத்துக்கிட்டே இருந்தோம்னா பாவத்தின் காரணமாகிய சாத்தான் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான். என்றைக்கு அந்த பாவத்தின் நிமித்தம் நாம் சாத்தானுடைய எண்ணங்களுக்கு ஒப்புவிக்கப்படுவோமோ தெரியாது. அதற்கு முன்பாக என் ஆண்டவரை நான் நம்பி எதிர்நோக்கி அதிலிருந்து நான் விடுதலை பெறணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்களேன், நான் சென்னையில் அச்சிறுப்பாக்கம் மலைமாதா திருத்தலத்தில் தியானம் கொடுத்துட்டு கீழே அதிகாலை பௌர்ணமி முடிச்சு வர்றேன். ஒரு பெரிய மனிதன் நிற்கிறார். நல்ல வாட்டசாட்டமான ஆள், தோற்றம் நல்ல தோற்றமாக இருக்கிறது. ஆனால் உடலில் கந்தையில் உடை, வீச்சம், தாங்க முடியாத வீச்சத்தோடு நிற்கிறார். நான் இறங்கினோடனே என் காலில் விழுந்து அழுதார். அழுது கொண்டு சொன்னார், என் பாவத்தை நிமித்தம் நான் பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் ஃபாதர்னு அழுதார். என்னப்பான்னு கேட்டேன். அப்படியே லுங்கிய கையிலே அப்படி லைட்டாக தூக்கி காமிச்சாரு. யானைக்கால் வியாதி.
உடம்பு முழுவதும் அங்கங்கே புண். நம்ம யோகு புத்தகத்தில் வாசிக்கிற மாதிரி தான் அங்கங்கே புண்ணு, வீச்சம் தாங்க முடியல, அப்படியே சலம் வச்சிருக்கிறது. அந்த மனிதர் அழுகிறார். கடந்த 6 மாதங்களாக இந்த வியாதி வந்தது, என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. ரயில்வேல பெரிய அஃபிஷியலாக வேலை பார்க்குறார். அப்போவே 1.5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய பெரிய பணக்கார வரிசையில் உள்ள இந்த நபர் வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறார். அவருடைய வாழ்க்கையில் சாத்தான் நுழைகிறான், பணத்தினுடைய திமிரை காமக்ட வைக்கிறான். அதன் நிமித்தம் களியாட்டங்களுக்குள் போகிறார். அதனால் திருமணம் செய்த மனைவியை அடித்து விரட்டிட்டு இன்னொரு பெண்ணோட வாழ்க்கை. இவரை பயங்கரமாக பணங்களை பறிச்சுட்டு அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் விரட்டினோடனே இன்னொரு மனைவியோட போய் வாழ்கிறார், இன்னொரு நபரோட போய் வாழ்கிறார். எல்லா பேங்க் பேலன்ஸு சொத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கி வெறுங்கையால் மாற்றி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த யானைக்கால் வியாதி சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்படியே பெருகிருச்சு. என் அன்புக்கும் பாசத்துக்கும் முன்னாடி அழுகிறார். எனக்கு யாரும் இல்லை என்று அழுகிறார். பாருங்களேன், பாவம் நம்ம பின்தொடர்ந்து வரும். ஆன்மாவில் நாம் பாவங்களை சுமந்து பயணிக்க கூடாது. யோசுவா 3:5 சொல்லப்பட்டவாறு இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது கடவுளாகிய தேவன் உனக்கு அற்புதங்களை செய்வார் என்ற அந்த வாக்குறுதிகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். எனவே அந்த நபர் அழுகிறார். நான் சொன்னேன், நீ இந்த பாவத்துக்கு நான் கன்ஃபெஷன் கேட்டு உனக்கு விடுதலை கொடுத்தா கூட சுகமாகுமா என்பது தெரியாது, நீ நிறைவுக்கு வந்துடுவான்னு தெரியாது. நீ எங்கே ஆலயத்தில் திருமணம் பண்ண மனைவி பிள்ளைகளோட வா, நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார் சொன்னேன். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வந்தா போயிட்டாரு, எப்படியோ மனைவி ஊருக்கு போயிட்டாரு. போய் அந்த மனைவிட்ட பேசி பிள்ளைகள்கிட்ட பேசி வந்தார். வந்து சென்னையில் லட்சுமிபுரங்கிற அந்த ஊரில் நாங்கள் இருந்தப்ப வந்தார். அந்த நபருக்கு ஏறக்குறைய 1.25 மணி நேரம் பாவசேகத்தனை கேட்டேன். தன் மனைவிட்ட கேட்டு பிள்ளைகள்கிட்ட கேட்டு அந்த குடும்பத்தை அபிஷேகம் பண்ணி இனிமேல் நீங்கள் நல்லா வாழுங்கன்னு சொல்லி அவங்க திருமண உடன்படிக்கை அன்பை புதுப்பிச்சு விட்டு அனுப்பிவிட்டேன். அடுத்த மாதம் அச்சிறுப்பாக்க மலை மாதா திருத்தலத்தில் நான் பௌர்ணமி இரவு செவ்வத்துக்கு செல்கிறேன். ஜார்ஜ் என்ற இந்த நபர் யானைக்கால் வியாதி நீங்கி பரிபூர்ண சுகத்தோடு வந்து சாட்சி சொன்னார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆன்மாவில் பாவங்களை நாம் சுமந்து கொள்ளுகிறோம், ஆனால் இந்த ஆண்டவர் மட்டும்தான் அதில் விடுதலை கொடுக்க வல்லவர். எனவே அதில் தாகமாக இருக்கணும், ஏக்கமாக இருக்கணும். பாருங்களேன், நான் குருத்துவ வாழ்க்கையில் 17 ஆண்டு கடந்து போயிட்டு இருக்கிறேன். 3 வருஷம்தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு நிலைப்பாடு எடுத்தேன். ஆண்டவர் சொல்ல பணிக்கிறதுனால சொல்கிறேன், இல்லைன்னா பாருங்களேன், நிலைப்பாடு எடுத்தேன். சனிக்கிழமை இல்லைன்னா ஃப்ரைடே பாவ சங்கீதனை செய்யாமல் திருப்பலி சண்டே மாஸ் வைக்கக்கூடிய நிலைப்பாடு எடுத்தேன். 3 வருஷம் தான் தொடக்கத்தில் நான் பாட்டு வாழ்க்கையை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். 3ஆவது ஆண்டுக்கு பிறகு தீர்க்கமான முடிவு, சனிக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பல நாடுகளுக்கு தியானங்களுக்கு போய்கொண்டிருப்பேன். அங்கே நான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறது என்னென்னா, லெட்ரு எழுதுவேன். அவங்க தியானத்துக்கு கூப்பிடுறப்ப, பாவ சைத்தனை செய்ய சாமியார் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்பாடு பண்ணிங்கன்னா உங்கள் நாட்டுக்கு வர்றேன், இல்லைன்னா வரல, ஏன்னா அங்கே குருக்கள் தட்டுப்பாடு, அதனால் எழுதி அதை கேட்பேன். அப்படி 2 நாடு நான் வர முடியாதுன்னு போய் சொல்லியிருக்கிறேன். குருக்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க ஃபாதர், வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் போகலை. அப்போ பார்த்தீங்கன்னா சண்டே மாஸ் பாவ சங்கீதனம் சனிக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ நான் செய்யாமல் இந்த நொடிப்பொழுது வரை நான் சண்டே மாஸ் வச்சதில்லை. அதன் ஆசீர்வாதத்தை, ஆன்மாவை நான் பரிசுத்தப்படுத்துகிற பொழுது கடவுள் உங்களையும் ஏன் எல்லோரையும் என்னையும் பயன்படுத்துவதை பார்க்கிறேன். ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். அப்பொழுது எது நோக்கி இருக்கக்கூடிய காரியங்களிலே ஏற்றம் கிடைக்கும். ஆமென். அதே போல 4வது, நீங்கள் குடும்ப அடிமைத்தனங்கள் இருக்கலாம். குடும்பத்திலே என்னென்ன அடிமைத்தனங்கள், எந்தெந்த காரியங்கள் நிராகதியா இருக்கிறது, எந்தெந்த காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்காம இருக்கிறது, ஒரு நபருடைய டியூ
அதாவது நடக்க வேண்டிய காலத்தில் நடக்காம எந்த குடும்பங்கள் இன்னுமாக அந்த கிளச்சஸ் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை திருமணம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும், நடக்க வேண்டிய வயசுல நடக்கணும், அல்ல இல்லை என்றால் வேலை கிடைக்க வேண்டிய நேரத்தில் வேலை கிடைக்கணும், சுபகாரியம் சரியான முறையில் நடக்கணும், எடுத்த முயற்சி சரியா கைகூடணும், அவை எல்லாம் தடைபட்டு போகிறது என்றால் நிச்சயமாக அந்த குடும்ப அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெறணும். அந்த விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஆண்டவர் மட்டில கொண்டிருக்கக்கூடிய எதிர்நோக்கில உறுதியா இருக்கணும். அந்த எதிர்நோக்கு நிச்சயமாக விடுதலை கொடுக்கும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். நான்காவது சமூக அடிமைத்தனம். சமூகம் வைக்கக்கூடிய அடிமைத்தனங்கள் நிறைய இருக்கிறது. அதுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்க பாதிப்புக்கு உள்ளாயிருக்கலாம். இன்னைக்கு பவுலடியார் தெளிவாக சொல்லுவது போல, யூதர் என்று கிரேக்கர் என்று அடிமைகள் என்று யாரும் இல்லை. எனவே அந்த மனநிலையை நீங்கள் உள்வாங்கி, நான் சமூக அடிமைத்தனத்திற்கு நான் ஒத்து போற ஆளா இல்ல, சமூக அடிமைத்தனங்களை தூக்கி பிடிக்கிற நபர் இல்ல, மாறாக அதை கடந்த நபர் என்று நீங்கள் இருக்கிற பொழுது நிச்சயமாக உங்களுடைய எதிர்நோக்கு கைகூடும். ஆமென், ஆமென், ஆமென். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உடல், உள்ளம், ஆன்மா, குடும்பம், சமூக அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த யூபிலி ஆண்டில் இது நிச்சயமாக பாசிபிள். அதிலிருந்து விடுதலை பெற நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். அருள் தாரும் இயேசுவே, நான் சுகம் பெறுவேன் என்ற அந்த வாக்குத்தத்த பாடலை பாடி நாம் சுகம் பெற்ற பிள்ளைகளாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் எழுந்துறீங்க. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. அப்படியே கரங்களை விரித்து, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. எல்லோரும் அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. கரம் உயர்த்தி, ஆராதனை 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 செய்கின்றோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை 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 செய்கின்றோம். அப்படி உச்சத்தலையில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆராதனை 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 செய்கின்றோம். அப்படியே எல்லோரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த வல்லமையில இதோ சுகம் பலன் ஆண்டவர் நீரே கொடுக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். சுகம் ஆண்டவர் தரப்போகிறார். ஆண்டவர் சுகம் தர வல்லவர். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே இதோ என் பிள்ளைகளை நீர்தாமே சுகமாக்குவீராக. உடல் சார்ந்த ஆண்டவரே நோய்கள், உறுப்புகளில் இருக்கக்கூடிய வியாதிகளை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் பரிசுத்த பிரசன்னத்தினாலே, இயேசுவின் திரு ரத்தத்தாலே சுகம் பலன் அடைய ஆண்டவரை நான் செபிக்கிறேன். என் பிள்ளைகளை உடல் சார்ந்த அடிமைத்தனத்திலிருந்து, உடல் சார்ந்த கட்டுகளிலிருந்து நீர் விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே
மனம் சார்ந்த ஆண்டவரே கட்டுகள், மனம் சார்ந்த அடிமைத்தனங்கள் இயேசுவே பிள்ளைகள் விடுதலை அடைய இதோ நான் செபிக்கிறேன். உடல் அளவில உள்ளம் அளவில காயப்பட்டிருக்கிற பிள்ளைகள், வேதனைகளை அனுபவிக்கிற பிள்ளைகள், உடைந்த இதயத்தோட ஆண்டவரே பயம், பதட்டம், கலக்கம், மன அழுத்தங்களுக்கு ஆட்பட்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே சுகப்படுத்துவீராக. உம்முடைய சுகம் ஆண்டவரே பலனாய் மாறுவதாக. ஆண்டவரே ஆன்மாவை உம்முடைய பரிசுத்த வல்லமையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ நீர் சுகமாக்குவீராக. ஆன்மாவின் ஆண்டவரே ஆதாயம் உள்ள ஆண்டவரே, ஆன்மாவின் நல்ல ஆயனே, ஆன்மாவின் பாவ கரைகளை இதோ நீர் சுகமாக்குவீராக. பாவ கரைகளை கழுவுவீராக. ஆன்மாவின் பாவ தழும்புகளை சுகமாக்குவீராக. பாவத்தினுடைய வீரியங்களை ஆண்டவரே கட்டுக்குள் கொண்டு வருவீராக. ஆண்டவரே மனம் திரும்பி பலனடைய என் பிள்ளைகளை தேர்ந்து கொள்வீராக. ஆண்டவரே குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில அந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிற பொழுது என் பிள்ளைகள் படக்கூடிய பாடுகளை நீர் அறிவீர். குடும்பங்கள் அடிமைத்தனங்களுக்கு ஆட்பட்டிருந்தது என்றால், நம்பிக்கை துரோகங்களுக்கு ஆட்பட்டிருந்தது என்றால், குடும்பத்தில பொருளாதாரம், குடும்பத்தில வளர்ச்சி, குடும்பத்தில ஆசீர்வாத குறைவுகள் ஏற்பட்டிருந்தது என்றால், ஆண்டவரே அதிலிருந்து என் பிள்ளைகளை நீர் மீட்டெடுப்பீராக. அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்களை கைகூட செய்வீராக. ஆண்டவரே சமூகம் வைத்திருக்கக்கூடிய அடிமைத்தனங்களில், சமூகம் வைத்திருக்கிற பிளவுகள், கட்சி மனப்பான்மைகள், ஆண்டவரே சாதிய உணர்வுகள், இன்னுமாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் முறிக்கப்படுவதாக. அதற்கு உடன்படாதவாறு ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரே ஒரே பிள்ளைகளாய் உம்மை ஆராதிக்க வழிபட நீர்தாமே என் பிள்ளைகளை தேர்ந்து கொள்வீராக. இதோ சமூக அடிமைத்தனங்களிலிருந்து நாங்கள் மீட்கப்படுவோமாக. ஆன்மாவின் ஆதாயமாகிய ஆண்டவரை நீங்கள் இதோ வைத்துக் கொண்டு செயலாற்ற தேவன் தாமே துணை புரிவாராக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆராதனை ஆராதனை அன்புக்குரியவர்களே, யூபிலி இயர் என்றாலே இயர் ஆஃப் லிபரேஷன், இயர் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. விடுதலையும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வரணும்னா உடல் உள்ள ஆன்மா குடும்பம் சமூகத்தினுடைய அடிமைத்தனங்களிலிருந்து வெளிவாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையின் ஆண்டவராய் இருப்பார். இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை முன்னிலைப்படுத்துங்கள். God is my priority, God is my source. அவர்தான் என் ஆதாயம், God is my foundation. அவர்தான் என் அடித்தளம் என்ற அந்த நோக்கில் புறப்படுங்கள். எது நோக்கி இருக்கிற காரியங்கள் வெற்றி அடையும். உழந்தால் படியிட்டு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். நீ பின்
மகிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மூவொரு இறைவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இன்றைய நாளின் காலை தியானத்தை வழிநடத்தி இறையாசிரை பெற்று தந்த நம் தந்தைக்காக கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பிற்கினியவர்களே, அனைவரும் அமர்வோம். இப்பொழுது நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஒரு சில அறிவிப்புகளுக்காக நம்மோடு இணைகிறார். மௌனமாய் காத்திரு. உடல், உள்ளம், ஆன்மா, குடும்பம், சமூகம் போன்ற அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெறு. ஏனென்றால் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் என்ற இந்த காலை பொழுதின் செய்தியினை ஏற்றம் தரும் எதிர்நோக்கு என்ற மைய சிந்தனையிலே நமக்கு ஆராதனை தியானத்தை வழிநடத்திய அருட்தந்தைக்காய் இறைவா உமக்கு நன்றி. இந்த தந்தையினுடைய அனைத்து பணிகளையும் தொடர்ந்து நீர்தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாய் உம் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.